தமிழை வளர்த்த பெருமக்கள் உவேசா அவங்க அப்பா கேட்டார், நீ சமஸ்கிருதம் படிக்க போறியா தமிழ் படிக்க போறியா? சமஸ்கிருதம் படித்தா அந்த லோகத்தில் நல்லா இருக்கலாம், தமிழ் படித்தா இந்த லோகத்தில் நல்லா இருக்கலாம், என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டார். உவேசா சொன்னார், அந்த லோகத்தை பற்றி பிரச்சனை இல்லை, இந்த லோகத்தில் நல்லா இருக்கணும், தமிழ் படிக்க போகிறேன் அப்படின்னார். தமிழை படித்தார். தமிழை படித்தாரா அதில் படிந்தாரான்னு தெரியலை. இன்னைக்கு நாம் படிக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் பதிப்பித்து தந்த பெருமகன் தமிழ் தாத்தா உவேசா. இன்னைக்கு மின்சாரம் இருக்கிறது, இடம் விட்டு இடம் பெயர்வதற்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு பல்கி பெருகிவிட்டன. அன்றைக்கு எந்த விதமான வசதிகளும் மறுக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஏடுகளெல்லாம் வீடுகளில் தூங்கி கிடக்கும். எங்கே எந்த ஏடு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஏடுகளை தேடி அவர்கள் கால்நடையாகவே பயணம் மேற்கொண்டார்கள். எங்கிருந்தோ எங்கே வர்றார், ஆழ்வார் திருநகரிக்கு வர்றார். ஆழ்வார் திருநகரிக்கு வந்து சேருகிற பொழுது இரவு 10 மணி ஆயிடுச்சு. நம்மாழ்வாரினுடைய பூமி அந்த பூமி. ஒரு வீட்டில் வந்து ஏடு இருக்கா அப்படின்னு கேட்குறார். ஏடு இருக்காவா, உங்களுக்கெல்லாம் வேற வேலை கிடையாதா, ஏடு இருக்கான்னு கேட்க வந்திருக்கிற நேரத்தை பாருன்னு கடிந்து அனுப்பிவிட்டார்கள். அந்த அவமானத்தை சகித்து கொண்டு அடுத்த வீட்டில் போய் ஏடு இருக்கா, ஏதாவது ஏடு இருக்குமா உங்கள் வீட்டிலேன்னு கேட்குறார். என்னன்னா, முல்லைப்பாட்டில் 99 பூவை காணலை. முல்லைப்பாட்டை பதிப்பிச்சுட்டாங்க, 99 பூ அதில் காணலை, மிஸ் ஆகி போச்சு. இந்த 99 பூவை தேடிக்கொண்டு அலைகிறார், வெறியோடு அலைகிறார். இன்னொரு வீட்டில் போய் கேட்டார், கொஞ்சம் ஏடு கிடக்க எடுத்துருப்போ அப்படின்னு. அந்த வீடு ஆழ்வார் திருநகரிலிருந்து அந்த வீட்டில் இருந்த வேடை எடுத்துட்டு வர்றார். தெருவிளக்கு கூட கிடையாது அந்த காலத்தில். நிலவின் வெளிச்சத்தில் அப்போதே அந்த ஏட்டை பிரித்து படிக்கிறார். படித்து ஆய்ந்து 99 பூக்களும் அந்த ஏட்டில் இருக்கிறது. அப்படியே எழுதி எடுத்து முல்லைப்பாட்டை பதிப்பித்து விடுகிறார். அதை பதிப்பிக்கிற பொழுது உவேசா சொல்லுகிறார், இந்த முல்லைப்பாட்டு நான் இப்படி ஊரெல்லாம் சுத்தினேன் அப்படின்னெல்லாம் சொல்லலை. இந்த முல்லையை அது பதிக்கிற பொழுது சொல்லுகிறார், இது நிலவில் மலர்ந்த முல்லைன்னார். நிலவின் வெளிச்சத்தில் தான் அதை பதிப்பிச்சார். இப்படியெல்லாம் வளர்ந்த தமிழ், வளர்த்த தமிழ் இன்னைக்கு இது பேசப்படுகிற மொழியாக கூட நாளைக்கு இருக்குமான்னு ஒரு கவலை எனக்கு. 1000 அலுவல்கள் என் தோளில் எனக்காக காத்திருந்தாலும் கூட, தைத்திருநாளுக்கு விடியற்காலையிலேயே வீட்டில் இறுதி தீர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் என்னை அழுத்தினாலும் கூட, இந்த மாதிரி நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை இயக்குவதும் நான் வந்து கலந்து கொள்வதும் கூட, ஒரு மொழி பேசப்படுமானால் மட்டும்தான் அந்த மொழி என்றைக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட மொழிகளில் இன்றைக்கு தமிழுக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்பட்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஒரு மொழி பேசவும் பேசினால் கேட்கவும் ஒரு சூழல் இருக்குமானால் அந்த மொழியினுடைய ஆயுளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடாது. தமிழுக்கு ஈடாக பேசப்பட்ட மொழி எபிரேயம். இன்றைக்கு உலகத்தில் இல்லை. த கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி தகுதியில் பேசப்பட்ட மொழி லத்தீன். இன்றைக்கு பேசப்படுகிற இடத்தில் இல்லை, தேவாலயத்தில் மட்டும்தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழுக்கு ஈடாக பேசப்பட்ட கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லப்பட்ட மொழி சமஸ்கிருதம். இன்றைக்கு திருக்கோவில்களில் மட்டும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழை போல தகுதி உள்ள மொழிகளில், காலத்தால் மூத்த மொழியில் பேசப்படுகிற மொழி இன்றைக்கு சீனம். அதை பேசுவதற்கு 150 கோடி பேர் இருக்கிறார்கள். தமிழுக்கு நிகரான மொழி 150 கோடி பேர் இருக்கிறார்கள். தமிழ் பேசுவதற்கு எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தால் வாடி நிற்க வேண்டியது இருக்கிறது. யாரும் இப்பொழுது தமிழை பேசுவதில்லை. தலைநகர் சென்னையில் 4 நாள் தங்கியிருந்தால் நான் தமிழ்நாட்டின் தலைநகரில் தான் தங்கியிருக்கிறேனா என்றொரு கவலை என்னை வந்து கப்பிக்கொள்ளுகிறது. இப்பொழுது அடிப்பட்டால் மட்டும்தான் ஆ ஆ என்கிறான்.
சிரிக்கும் போது மட்டும்தான் ஈ ஈ என்கிறான். சூடு பட்டால் மட்டும்தான் ஓ ஓ என்கிறான். அதட்டும் போது மட்டும்தான் ஏ ஏ என்கிறான். ஆச்சரியப்படும் போது மட்டும்தான் ஓ ஓ என்கிறான். ஐயம் வருகிற பொழுதுதான் ஐ என்கிறான். விக்கல் வருகிற பொழுதுதான் அக் என்கிறான். இப்படி இவனுக்கு ஆபத்து வருகிற பொழுது தமிழை உச்சரிக்கிறானே தவிர இவன் குருதியோடு கலந்து இந்த மொழி இன்றைக்கு இல்லை என்பதுதான் கசப்பாக இருந்தாலும் உண்மை. ஆன்மீக செல்வர்கள் கலந்து கொள்ளுகிற இந்த வேள்வியில் எளியவன் நானும் கலந்து கொள்வது தமிழை பந்தி வைப்பதற்கு எங்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நிலையிலே தான் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன். விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் அப்படின்னு தலைப்பு கொடுக்குமா ஏன் விதி ஒரு மாதிரி இருந்தது. அன்று நான் நினைத்த என் நெஞ்சில் கருத்தில் கருக்கொண்ட கருவை இன்னைக்கு சொல்ல முடியல. விதின்னு ஒண்ணு இருக்கா? இருக்கு. எல்லாருக்கும் அத்தாரிட்டி திருவள்ளுவர் தான். கரும்பு தோட்டத்தில் கடல் கடந்த நாடுகளில் கசைக்கு பிழியப்பட்ட தமிழ் தாய்களின் கண்ணீரை பதிவு செய்து காற்றை தூதுவிட்ட காலகட்டத்தில் பாரதி எப்படி கேட்டான், விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் தமிழச்சாதியேன்னு கேட்டான். அந்த கண்ணீர் குரல் இன்றைக்கும் காதுகளில் வந்து விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையெல்லாம் நான் கொஞ்சம் பேசினால் இரத்த சந்தத்தோடு பேசுகிற பொழுது அதில் அரசியல் வாடைகள் வந்து வந்து தலைகாட்டும் என்கிற காரணத்தால் அதை நான் தவிர்த்து கொள்ளத்தான் விரும்புகிறேன். ஆனால் விதி ஒன்று இருக்கிறதா? விதின்னு ஒன்று இருக்கு. நாம் நினைத்ததெல்லாம் நடப்பதில்லை. எல்லாரும் இந்த நாட்டில் கர்வத்தில் இருப்பான். எல்லோருடைய கர்வமும் ஒரு நாள் தகர்ந்து தரைமட்டமாகிவிடும். துரியோதனன் வீழ்ச்சியை பாருங்கள், அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி அன்றைக்கு ரஷ்யாவின் கடுங்குளிரில் இருந்தது. அதிசயம் 1000 இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற ஜப்பானின் வீழ்ச்சி அன்றைக்கு அணுக்குண்டில் இருந்தது. ஆகவே ஒரு நாள் வளர்ச்சி ஒரு நாள் வீழ்ச்சி என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நியதி. இது எப்படி வேணும்னாலும் பேர் வைக்கலாம். வள்ளுவன் சொன்னான், ஊழிர் பெருவலை யாவல மற்றொன்று சுழினம் தான் முந்திரும், அதற்கு அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னான். பாரதி சொன்னா, எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவான்னு கேட்டான். எவ்வளவு இன்பங்கள் வச்ச? அவன் இந்த உலகத்தை பார்த்து பார்த்து வியந்தான், ஆச்சரியப்பட்டான். இந்த படைப்பின் ரகசியத்தை பார்த்து பார்த்து அவன் கனவு கண்டான். கனவு கண்டுட்டு ஒரு நாள் பராசக்திட்ட கேட்டான். பராசக்தி கேட்டா, உனக்கு என்ன வேணும் சொல்ல அப்படின்னால, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு காணி நிலம் வேணும் அப்படின்னு கேட்டான். உலகத்தில் எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவா அப்படின்னு கேட்டவன் வாழ்நாள் முழுவதும் எந்த இன்பத்தையும் அனுபவிக்காமல் தான் இந்த நாட்டில் அவன் மறைந்தான். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற ஆன்ம சுதந்திர கீதம் இசைத்தவன் அடிமையாகத்தான் பிறந்தான், அடிமையாகவே மறைந்தான். அவன் நினைச்சது ஒண்ணு நடக்கல. எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவான்னு கேட்டவனுக்கு எந்த இன்பமும் அவனுக்கு கிடைக்கல. இதை விதின்னு சொல்லாத வேற என்ன சொல்றது? அவன் கேட்கிறான், காணி நிலம் வேணும். பராசக்தி, காணி நிலம் வேணும். காணி நிலத்தினிடை ஒரு 10-12 தென்னை மரங்கள் வேணும். 10-12 தென்னை மரங்கள் சூழ்ந்த அந்த சூழலில் தூணில் அழகியதாய்
துய்ய நிறத்தினதாய் மாளிகை ஒன்று கட்டித்தர வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் அந்த வீட்டில் உட்கார்ந்துட்டு சாளரத்தை திறந்து பார்க்கிற பொழுது அந்த தென்னன் கீற்றின் வழியாக நான் நிலாவை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கனவு காணுகிறான். வீட்டில் இருந்துட்டு சாளரத்தை திறந்து தென்னங்கீற்றின் வழியாக நிலவை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் நிறுத்தல. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து என் காதில் பட வேணுங்கிறான். அது என்ன, குயில் கத்தவா செய்யும்? குயில் கூவும். குயில் பாட்டு எழுதிய பாரதி குயிலை ஏன் கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேணும்னு சொல்றான்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை. பாட்டு கலந்துடவே அங்கோர் பத்தினி பெண் வேணும்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் பொண்டாட்டி இருந்துட்டா குயில் கூட கத்துவது மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட் பாரதிக்கு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேணும், பாட்டு கலந்திடவே ஆங்கோர் பத்தினி பெண் வேணும், அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும்னு கேட்டவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. விதி அவன் மீது ஏறி நின்று ஆட்சி செய்தது. நிறைய கனவுகளை அவன் கண்டான், எதுவும் அவனுக்கு நடக்கல. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நாட்டிலம் பெண்கள் உடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரோம்னு கனவு கண்டான். சிச்சுவேஷனை பாருங்க. சிந்து நதி நிலா காயும் நேரத்தில் பாட்டு சுந்தர தெலுங்கு காதில் விழுந்துட்டு இருக்கணும், பக்கத்தில் சேரத நாட்டில மங்கை பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு சொன்னா. அதில் தான் தமிழனுடைய ஆதிக்கத்தை அவன் நிலை நிறுத்துகிறான், ஆளுமையை சொல்றான். கேட்கிற இசை தெலுங்கு, இருக்கிற இடம் சிந்து நதி, பக்கத்தில் இருக்கிற பெண் கேரளா, இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியவன் தமிழன் என்று அன்றைக்கு அவன் ஒரு கனவு கண்டான். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரதன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தரத்திலிங்கனில் பாட்டி செய்து தோணிகளோட்டி விளையாடி வரோம்னு சொன்னான். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அது காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்கமராட்டியர்தம் கவிதை கொண்டு சேலத்து தந்தங்கள் பரிசளிப்போம், காசிநகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம், ஈழத்திற்கு ஒரு பாலம் சமைப்போம் என்றெல்லாம் கனவு கண்டான். அவன் விதி அவனுக்கு ஒன்று கூட அவன் காணலை.